எப்பவும் செய்கிற கேசரி மாதிரி இல்லாமல் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம இந்த கேசரியோட ஒரு பழம் சேர்த்து தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி முந்திரி சேர்த்து நெய்யில் வறுத்துட்டு முந்திரியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யில் நான் ஒரு ஆப்பிள் வந்து பொடிசாக தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நெய்யில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் நல்ல நெய்யில் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1 கப் ரவை சேர்த்து இதையுமே நெய்யில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ரவை வெந்து நல்லா கெட்டி ஆகிரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இனிப்புக்கு சீனி, அதுக்கப்புறமா வறுத்த முந்திரி, திரும்பவும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. சேர்த்துருக்க சீனி வந்து நல்லா இலகி திரும்பவும் இந்த மாதிரி கேசரி பக்குவத்துக்கு கெட்டியானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்பிள் சேர்த்துருக்கனால அந்த ஃப்ளேவர் வந்து இந்த கேசரியோட மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.